Hi guys, this is Kumar. And this is Madhav Nulanathan. We both are NISM certified research analyst. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை நான் சொல்லணும் என்னன்னா ஃபினேஜ் கம்யூனிட்டியில் கொடுக்கறது எதுவுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஃபினேஜ் கம்யூனிட்டி யாருக்குன்னா பியூர்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க அண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபினேஜ் கம்யூனிட்டி. இப்போ டெய்லியும் நான் 1 or 2% எடுக்கணும், ட்ரேடிங்கில் தான் நான் ப்ரைமரியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னா யூ கேன் அவாய்ட் ஜாயினிங் திஸ் ஃபினேஜ் கம்யூனிட்டி. ஃபினேஜ் கம்யூனிட்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயமா இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். அண்ட் ஆல்ரெடி குமார் சொன்ன மாதிரி எவ்ரிடே ஏர்ன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் குரூப் இஸ் நாட் ஃபார் யூ. அண்ட் என்னோட சைட்ல சின்ன ஒரு ரிக்வயர்மெண்ட் விச் இஸ் ஒரு வேலைக்கு மினிமம் கேபிட்டல் வச்சுக்கோங்க. லட்சே ஒரு 1 lakh rupees இருந்தால் மட்டும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இட் வில் பி எஃபெக்டிவ் ஃபார் யூ. அண்ட் நம்ம ஃபினேஜ் கம்யூனிட்டியில் என்னென்னலாம் டெலிவர் பண்ண போகிறாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்இ ஷீட், அதாவது ஃபேர் வேல்யூ ஷீட்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நேம் இருக்கும். ஸோ இங்கே ஆனந்த்ராஜுங்கிற ஸ்டாக் நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். செகண்ட் இம்பார்ட்டன்ட் கைடன்ஸ், அதாவது கைடன்ஸ் ட்ராக்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி 4 குவார்ட்டர்ஸ் இருக்குது, அந்த 4 குவார்ட்டர்ஸ்லையுமே ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் நாங்கள் படிச்சுட்டு என்ன அளவுக்கு அவங்க பொட்டன்ஷியல் இருக்கோ அதுக்கு ஒரு 1 லைனாக தான் கைடன்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸில் 307 மெட்ரிக் லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் ஒரு ப்ரொஜெக்டட் இபிஎஸ்ங்கிறத நெக்ஸ்ட் காலமில் கொடுத்துருப்பேன். விச் இஸ் 4 to 5 இயர்ஸில் அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அந்த 4 to 5 இயர்ஸ் கழிச்சு அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டட் டைம், ஆப்வியஸ்லி 4 to 5 இயர்ஸ் ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்களே. ஸோ அதை பேஸ் பண்ணி FY28 இங்கேருந்து 4 இயர்ஸ் கழிச்சு அந்த ஏர்னிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் தென் இதை பேஸ் பண்ணி ஐ ஹவ் கால்குலேட்டட் 2 things which is ஃபேர் வேல்யூ கன்சர்வேட்டிவ் அண்ட் அனதர் திங் இஸ் ஃபேர் வேல்யூ அக்ரெசிவ். ஸோ பை சான்ஸ் இவங்க சொல்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ் நடக்கலை அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு கன்சர்வேட்டிவாக ஒரு ஃபேர் வேல்யூ கொடுத்துருக்கேன் விச் இஸ் 2530 rupees. அண்ட் நெக்ஸ்ட் அக்ரெசிவாக ஒரு ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா 2840 rupees வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் காலமில் கரண்ட்டாக ஸ்டாக் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இதுக்கடுத்து லாஸ்ட் அப்டேட்டட். ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்ரி 3 months நான் ஸ்டாக்ஸை நாங்கள் 2 பேரும் படிப்போம். அதை பேஸ் பண்ணி இந்த ஃபேர் வேல்யூஸ் இல் பி கீப் ஆன் அப்டேட்டிங். ஸோ அதை லாஸ்ட் அப்டேட் பண்ண வேல்யூ இருக்கும். அண்ட் சோர்ஸ் லிங்க் நாங்கள் எங்கே படிச்சிருக்கோம் அப்படிங்கிற சோர்ஸ் லிங்க்கும் நாங்கள் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஸோ இதை வச்சுக்கிட்டு எங்களோட வியூஸ் என்ன அண்ட் இதோடைய வேல்யூவேஷன்ஸ் எங்கே இருக்குங்கிறத இந்த ஷீட் மூலமா ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் அகெயின் ஃபேர் வேல்யூங்கிறது இட்ஸ் நாட் அ டார்கெட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் ஆர் டார்கெட் மாதிரி இல்லை. அந்த கம்பெனியோட பொட்டன்ஷியல் அந்த இடத்துல ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இட் மே ஆர் மே நாட் ஹேப்பன். ஸோ அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்கள் ஃபர்தராக பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா FIDAA ஆக்டிவிட்டி. FIDAA ஆக்டிவிட்டி நார்மலாக ஒவ்வொரு நாளுமே மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கும். FI இவ்வளோ பை பண்ணுறாங்க, இவ்வளோ செல் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பட் இம்பார்ட்டண்ட்டான எஃப்ஐஸ் லைக் SBI மியூச்சுவல் ஃபண்டு இல்லை HDFC இல்லை மீரா அசெட் கம்பெனிஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் அவங்க டெலிவரிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பொசிஷனலாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இம்பார்ட்டண்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே இங்கே நாங்கள் ட்ராக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த இது கூட நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI மியூச்சுவல் ஃபண்ட் KPR மில்லில் ஆல்மோஸ்ட் 900 crore பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பர்ச்சேஸஸை நாங்கள் இங்கே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் இதை ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல் வைஸாகவும் ஃபண்டமெண்டல் வைஸாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஓகேன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் போய் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் பார்க்க வேண்டியது தேவையில்லை. இம்பார்ட்டண்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நாங்கள் ட்ராக் டவுன் பண்ணி வச்சுருப்போம். அகெயின் இம்பார்ட்டங்க தாண்டி மோர் ப்ராப்ளி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் FII DI யாரெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ லாங் ரன்ல நாங்கள் ட்ராக் பண்ணதில் இவங்க பர்ச்சேஸ் பண்ணால் மோர் நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸில் பொட்டன்ஷியலி மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இங்கே எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியில். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ். மந்த்லி வி ஆர் பிளானிங் டு ப்ரொவைட் 2 to 4 ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி வில் பி டூயிங் சம் எலியாட் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஸ்டேஜில் இருக்குது அண்ட் ஸ்டேஜ் அனாலிசிஸ் பண்ணுவோம். டிமாண்ட் அண்ட் சப்ளை எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அண்ட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்டில் சமரியாக கொடுத்துருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்காது. சமரி பண்ணி உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோடைய பிஸ்னஸ் என்ன அண்ட் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் கம்பெனியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் எவ்வளவு அண்ட் கம்பெனியோடைய வேல்யூவேஷன் இருக்கும் இம்பார்ட்டன்ட் விஷயம். இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இதை ஒரு சம்மரி ரிப்போர்ட்டாக அகைன் போத் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் சேர்த்தே ஒரு சம்மரி ரிப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரிப்போர்ட் ஈஸியாக படிச்சுட்டு இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அட் யுவர் ஓன் ரிஸ்க் யூ கேன் கன்சிடர் ஸ்டாக் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ. தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்சனலாக போர்ட்ஃபோலியோவில் வாங்குகிற இன்வெஸ்ட்மெண்ட் பிக்ஸ் எப்பப்பெல்லாம்
நாங்கள் ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறோமோ அதை வந்து வி வில் பி ஷேரிங் இன் த கம்யூனிட்டி. எஸ், அகெயின் இதில் முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறேன்னா கேபிட்டல் இஸ் ஆல்வேஸ் லிமிடெட். ஸோ எங்களுக்குமே ஒரு லிமிடெட் கேபிட்டலாக இருக்கும். ஸோ ரிசர்ச் ரிப்போர்ட்ஸில் இருக்கிறது வந்து எங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது எவ்ரி டைம். ஸோ அதனால் ரிசர்ச் ரிப்போர்ட்ஸும் நீங்கள் வந்து படிக்கலாம். அண்ட் அது போக எங்களுடைய கேபிட்டல் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸும் செப்பரேட்டாக அங்கே வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அட் யுவர் ஓன் ரிஸ்க் நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபைனலி எ ஃபாரம் ஃபார் டிஸ்கஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போது ஒரு சேனல் ஆர் கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா ஒன் வே டாக்காக இருந்துச்சுன்னா தட் ஒன்ட் பி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். பட் அதுவே வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்கோ, இல்லை இந்த ஷீட்டில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, அந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பையில் வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தாலோ அதெல்லாமே நீங்கள் அந்த ஃபாரமில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாரம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். அகெயின் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அசஸ் பண்ணணுனாலுமே நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் டெலிவர் பண்ணலாம். நாங்கள் படித்து பார்த்துட்டு எங்கள் வியூ பாயிண்ட்ஸும் தெரிவிப்போம். அண்ட் நம்மளமா பியர் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, தமிழ் கம்யூனிட்டியில் இருக்க பியர் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கலாம். அகெயின் நாங்கள் எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுங்கிற விஷயம் நாங்கள் அவங்ககிட்ட கற்றுக்குவோம். ஸோ ஒரு 2-way டாக்காக இருக்கனால 2 பக்கமே ஒரு க்ரோத் இருக்க தான் போகுது. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேரியஸ் பர்க்ஸ் வந்து இந்த ஃபினேஜ் கம்யூனிட்டியில் பேக் பண்ணி வச்சுருக்கோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு பேக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரம் அவர் எண்ட். சைனிங் ஆஃப். தேங்க்யூ.